முதலாவது இயேசு என்ற தலைப்பில் இன்றைக்கி சில காரியங்களை நம்ம தியானிக்கலாம். இன்றைக்கி நம்ம வேத வசன அடிப்படையில் தியானிக்க போகிறதில்ல. ஆண்டவர் எனக்கு கொடுத்த சில சின்ன வெளிப்பாடுகள், சில சின்ன தரிசனங்களில் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். இதை என் பையனுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அப்போ ரீசெண்டாக போன வாரம் எங்கள் அக்கா பொண்ணுக்கு இதை நான் ஷேர் பண்ணேன். அப்போ அதை இன்னும் நிறைய குழந்தைங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கும்னு நம்பி இதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். முதலாவது இயேசு அப்படின்னா, நம்ம சின்ன வயசுலேருந்தே பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். வாழ்க்கையில் ஏசப்பா தான் முதல்ல இருக்கணும், அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாம். ஏசப்பாவுக்காக எதனால் விட்டு கொடுக்கலாம், ஆனால் யாருக்காகவும் எதுக்காகவும் ஏசப்பா விட்டு கொடுக்கக்கூடாது. இதை சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே வரணும். இப்போ என் பையனோட காரியத்தில் ஆண்டவர் ஒரு நாள் என் பையன்கிட்ட தம்பி டெய்லி பைபிள் படிக்கிறியாப்பா அப்படின்னு நான் கேட்டேன்னா, ஒரு நாள் எக்ஸ்கியூஸ் சொல்லுவான். அம்மா இன்னைக்கு பாருங்கள் இந்த பெரிய எக்ஸாம் இருக்குது, இந்த ஹார்டான எக்ஸாமு, இன்னைக்கு எனக்கு இந்த கிளாஸ், என்னால் இது படிக்க முடியல, அதை படிக்க முடியல அப்படி சொல்லிட்டு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டே இருப்பான். அப்போ ஒரு நாள் ஆண்டவர் இந்த காரியத்தை அவனுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 3 விஷயம் காமிச்சார். என்னன்னா, முதலாவது ஒரு கார், என் பையன் காரை ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறான். அவனுக்கு என்னன்னா, நம்ம கரெக்டாக போயிடணும், அந்த டெஸ்டினிக்கு போயிடணும், நம்ம எங்கேயும் டைவர்ட் ஆகிடக்கூடாது, டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறான். ஆனால் என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் எங்கே நிற்கணும்னா பெட்ரோல் பங்க்கில் ஒரு நிமிஷம் நிற்கணும். பெட்ரோல் பங்க்கில் நின்று காருக்கு பெட்ரோல் போட்டால் தான் கார் என்ன பண்ணும், தடையில்லாமல் அந்த டெஸ்டினிக்கு அவனை கூட்டிகிட்டு போகும். அந்த பெட்ரோல் பங்க்கு கூட நிப்பாட்டாமல் அவன் போகணும்னு நினைக்கிறான், அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்போ அது பெட்ரோல் பங்க்ன்றது என்ன மீன் பண்ணுறாரு ஆண்டவர் அப்படின்னா, டெய்லி நம்ம எவ்வளோ கஷ்டமான 24 ஹவர்ஸில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஒரு 5 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் உட்காந்து அந்த ப்ரேயருக்கும் பைபிள் ரீடிங்க்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அதைத்தான் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறார். ஒரு 5 நிமிஷம் நீ பைபிள் ரீட் பண்ணிவிட்டு மற்ற எல்லா வேலையும் நீ செஞ்சேன்னா உன்னோட ஜேர்னி ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு விஷயம் தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. ரெண்டாவது ஒரு பஸ்ஸு ஆண்டவர் காமிச்சார். அந்த பஸ்ஸு போகுது, அந்த பஸ் பக்கத்தில் என் பையன் என்ன பண்ணுறான், தலையில் ஒரு பெரிய மூட்டையை வச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இந்த பஸ்ஸில் ஏறிக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அவன் சொல்றான், ஏன் மூட்டையை நானே சுமந்து நான் கஷ்டப்பட்டு நடந்து என்னோட டெஸ்டினிக்கு போறேன்னு சொல்றான். ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, இல்லை நீ பஸ்ஸில் ஏறிக்கிட்டேன்னா உன்னையும் நான் சுமப்பேன், உன் மூட்டையும் சேர்த்து நான் சுமப்பேன், அப்போ நீ கஷ்டப்பட தேவையில்லை அப்படின்னு சொன்னார். அப்போ இது ரெண்டாவது காரியம். மூன்றாவது படிக்கட்டுகள். அதாவது படிக்கட்டுகள் நல்ல, இப்போ நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒரு உயரமான ஒரு ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னா அந்த படிக்கட்டில் ஏறி ஏறி போகணும். அப்போ நம்ம சுயமாக போகும்போது என்ன ஆகும்னா, படிக்கட்டில் அத்தனை படிக்கட்டுகள் இருக்கும். அப்போ அந்த படிக்கட்டுகளை நம்ம கஷ்டப்பட்டு கால் வலிக்க எவ்வளோ பிரயாசப்பட்டு நம்ம அதில் ஏறணும். ஆனால் ஆண்டவர் பக்கத்திலே ஒரு எஸ்குலேட்டர் காமிக்கிறார். ஆண்டவர் சொன்னார், இந்த எஸ்குலேட்டர் எப்படின்னா, ஒரு படிக்கு நீ கால் எடுத்து வச்சேன்னா போதும், மித்த படிக்கட்டுகளை நானே கூட்டிகிட்டு போயிடுவேன். அதனால் ஏசப்பாவை நம்பி நீ ஒரு படி மட்டும் எடுத்து வை போதும், நீ பிரயாசப்பட தேவையில்லை, உன்னோட சுயத்தின்படி. அதுக்காக யார் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லலை. ஆண்டவர் இந்த பாடுகளில், இந்த கஷ்டத்திலே, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அன்றாட அந்த காரியங்களில் ஏசப்பாவை கூட வச்சுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு காரியத்திலையும் சொல்லி கொடுத்தாரு. காரில் போகிற நேரம் ஏசப்பா ஒரு 5 மினிட்ஸ் அந்த பெட்ரோல் போட்டுட்டா அந்த கார் நல்லபடியாக போகும். அதே மாதிரி பஸ்ஸில் ஏறி ஏசப்பா கிட்ட நம்ம சுமைகளை கொடுத்துட்டு நம்மளும் அந்த பஸ்ஸில் உட்காந்துட்டோம், ஏசப்பா கூட ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டெஸ்டினிக்கு ஈஸியாக போகலாம். அதே மாதிரி தான் ஏசப்பாவை நம்பி, அந்த சுயத்தை நம்பி இல்லை, நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குது, தாளந்து இருக்குது, நம்மக்கிட்ட எவ்வளோ கெப்பாசிட்டி, அதை பொறுத்து இல்லை. நம்ம ஏசப்பாவை நம்பி அந்த இடத்துல ஒரு படி எடுத்து வச்சோம் அப்படின்னா மித்ததெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவாரு. இதை என் பையனுக்கு சொல்லிக் கொடுக்க சொன்னார். அப்போ இதை இடத்துல நான் என் பையனை சொன்னேன், எல்லா இடத்துலையும் வாழ்க்கையில் உன்னுடைய ட்ராவலில் எதுவாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருக்கட்டும், ஏசப்பாவை நீ கூட வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணேன்னா, நீ உன்னோட காரியத்தை செஞ்சேன்னா உனக்கு எல்லாமே இலகுவாக இருக்கும். அந்த காரியங்களில் என்ன போராட்டங்கள் எது வந்தாலும் நம்மளை தாக்காது, நம்மளை பாதிக்காது. ஏசப்பா அதுக்கு தேவையான ஞானத்தை, விவேகத்தை, பலத்தை, கிருபைகளை எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்போ அந்த இடத்துல நம்மளுடைய ஜேர்னி ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை ஆண்டவர் உனக்கு சொல்லி கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு என் பையனுக்கு ஒரு நாள் சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு காரியம் என்னென்னா, நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் நிறையா சொல்லி கொடுப்போம். ஆனால் நம்மளுக்கு என்ன ஒரு மைண்டில் இருக்கும்னா, நம்ம அளவுக்கு அவங்களால அதை கேட்ச் பண்ணிக்க முடியுதா, அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அந்த ஆண்டவர் மேலே அந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கா அப்படிலாம் சொல்லிட்டு சில மாதிரி ஒரு எண்ணங்கள் எனக்கு வந்துட்டே இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் எனக்கு இன்னொரு காரியம் சொல்லி கொடுத்தாரு. என்னென்னா, விதைக்கிறது மட்டும்தான் உன் வேலை, வளர செய்கிறது ஏன் வேலை. அதனால் நான் என்னென்ன காரியங்கள் சொல்லி கொடுக்குறேனோ அதை நீ உன் பிள்ளைங்களுக்கு சொல்லி அவங்க இருதயத்தில் அதை விதைச்சிரு, அவ்வளோ
அவ்வளோதான். அதை விதைச்சிட்டேன்னா அடுத்து அதை நம்ம ஜெபத்தில் வச்சுக்குவோம். நம்ம பிள்ளைங்களுக்கு என்னாலும் நம்ம வந்து ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கிறோம். அது தண்ணீர் ஊற்றுற மாதிரி. அப்போ அந்த விதைச்சிட்டோம், தண்ணி ஊற்றுறோம், அவ்வளோதான். ஆனால் வந்து வளரச் செய்கிறது தேவன் தான். அதனால் ஏற்ற நேரத்தில் நம்ம போட்ட விதைகள்லாம் ஒரு நாள் குழந்தைங்களோட வாழ்க்கையில் வந்து 100 தனியாக பலன் கொடுக்குறத நம்ம பார்ப்போம். அதனால் இந்த காரியங்கள், சின்ன சின்ன காரியங்களை இப்போ இருந்தே, சின்ன வயசுலேருந்தே இல்லை எந்த வயசாக இருக்கட்டும், பிள்ளைங்களோட இருதயத்தில் அதை விதைச்சிக்கிட்டே இருங்க. பெற்றவங்களாம் நம்ம விதைப்போம், அது ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் வளரச் செய்வார். இது எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்னு நம்புகிறேன். காட் பிளஸ் யூ ஆல்.